இந்த நிலையில் அதிமுகவில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள உள்கட்சி மோதல்கள் தலைமைக்கு சவாலாக பார்க்கப்படுகின்றன. மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது கட்சிக்குள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைவார் என்ற தகவலும் பரவலாக பேசப்படுகிறது. அது நடந்தால் கட்சியின் ஒருங்கிணைப்பும் தேர்தல் தயாரிப்புக்கும் கூடுதல் பலம் கிடைக்கும் என அதிமுக தரப்பினர் நம்புகின்றனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் சுமார் 23% வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் 28 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்தது கட்சியின் அடிப்படை வாக்கு வங்கி இன்னும் நிலையாக இருப்பதை காட்டுவதாக கூறப்படுகிறது. அதே தேர்தல் பாஜகவில் தனித்தனியாக போட்டியிட்டு 11 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்தது. இதனை அடிப்படையாக கொண்ட சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இணைந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என இரு கட்சிகளும் கணக்கிடுகின்றன. ஆனால் தொகுதி பங்கீட்டில் பாஜக கடுமையான கோரிக்கைகளை முன்வைப்பதால் பேச்சுவார்த்தை எளிதாக முடிவுக்கு வரவில்லை. அரசியல் வட்டாரங்களில் வெளியாகும் தகவலின்படி பாஜகவிற்கு 60 தொகுதிகள், பாமகவிற்கு 30 தொகுதிகள், மற்ற சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் என மொத்தம் 100 இடங்களை ஒதுக்க வேண்டும் என பாஜக தரப்பு வலியுறுத்தி வருகிறது. மீதமுள்ள 134 தொகுதிகளில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற இந்த முன்மொழிவு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அரசியல் சவாலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் காலத்தில் தமிழகமும் வரவுள்ளதாக கூறப்படும் தகவலும் கூட்டணி அறிவிப்பு வேகமெடுக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்.